மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா சாப்டர் 5 பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னால் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பார்த்தோம் பயோடெக்னாலஜியில். அப்போ அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரீகாம்பினன்ட் பண்ணப்படக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே, அந்த செல்ஸ் எல்லாமே எதில் மூலமாக வளர்க்க முடியும் அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக தான் வளர்க்க முடியும். ரைட்டா? இதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ் outlines பார்த்தோம்னா பேசிக் கான்செப்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் அண்ட் டைப்ஸ், பிளான்ட் ரீஜெனரேஷன் pathway, application of plant tissue culture, conservation of plant genetic resources, intellectual right of property IPR and biosafety bioethics, future biotechnology. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். Growing plant protoplast cells, tissues or organs away from the natural or normal environment under artificial condition is known as tissue culture அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செல்லினுடைய ப்ரோட்டோபிளாஸ்ட்டு, டிஷ்யூஸு, ஆர்கன்ஸு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கண்டிஷன் இல்லாமல் அதனுடைய ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் அதை நம்ம வளர்க்குறத தான் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்விட்ரோ அப்படின்னு சொல்கிறோம். இன்விட்ரோ அப்படிங்கிறது இஸ் அ லத்தின் வேர்டு. இட்ஸ் மீன்ஸ் தட் இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப் அப்படின்னு பேர். இன்விட்ரோ க்ரோத் ஆஃப் பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட்ஸ், செல்ஸ், tissues and organs. A single explant can be multiplied into several thousands of plants in short duration and space under controlled conditions. இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பிளான்ட் செல் எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஷ்யூ கல்ச்சருக்கு எடுக்கக்கூடிய எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ், அதை தான் நம்ம சொல்கிறோம் எக்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம். இட் மே பி ரூட்டு, ஸ்டெம் ஆர் லீவ்ஸாக கூட இருக்கலாம். ரைட்டா? அப்போ இதை மல்டிப்ளைட் இன்ட்டு செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் ஏ ஷார்ட் டூரேஷன். இப்போ குறுகிய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான செடிகளை நம்மளால் இதை உருவாக்க முடியும் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன். இங்கே கண்ட்ரோல்டு கண்டிஷன் அப்படிங்கிறது அந்த லேப் கண்டிஷன்ஸை தான் நம்ம சொல்கிறோம். ரைட்டா? Tissue culture techniques are often used for commercial production of plants as well as for plant research. Plant tissue culture serves as an indispensable tool for regeneration of transgenic plants. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா indispensable tool for regeneration அப்படின்னா தவிர்க்க முடியாத கருவியாக இருக்குது. எது? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அப்போ நம்ம ரீஜெனரேஷன், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு படித்தோம் இல்லையா? அப்போ அந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸை நம்ம உருவாக்கணும், வளர்க்கணும் அப்படின்னா நம்ம எதன் மூலமாக தான் உருவாக்க முடியும்? நம்ம இந்த டிஷ்யூ கல்ச்சர்ஸ் மூலமாக தான் உருவாக்க முடியும். அதனால தான் இதை இன்டிஸ்பென்சபிள் டூல் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Apart from this, some of the main applications of plant tissue culture are clonal propagation of elite varieties அப்படின்னு சொல்கிறோம். இப்போ clonal propagation of elite varieetiesனால் இப்போ கமர்ஷியலி ஹை ப்ரொடக்ஷன்ஸ், சரி, அதை தான் elite varieetiesன்னு சொல்கிறோம். அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் endangered plants, ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸு, ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸு எக்ஸெட்ரா. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ்னுடைய அப்ளிகேஷன்ஸ். ரைட்டா? இது இப்போ ஜெம் பிளாசம் ப்ரிசர்வேஷன் அப்படின்னா நம்ம விதையை சேகரிச்சிருக்கோம் இல்லையா? ஜீன் பேங்க்கு, டிஎன்ஏ பேங்க்கு, சீட் பேங்க்கு, போலன் பேங்க், இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஜெம் பிளாசம் ப்ரிசர்வேஷன்ஸில் வரக்கூடியது தான். ரைட்டா? Then in this chapter let us discuss the history, techniques, types, application of plant tissue culture and get awareness of ethical issues. இப்போ இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். Gottlieb Haberland 1902, the German botanist, proposed the concept totipotency and he was also the first person to culture plant cells in artificial conditions using the mesophyll cells of Lamium purpureum in culture medium and obtained cell proliferation. He is regarded as the father of tissue culture. ஓகேவா? இப்போ காட்லிப் ஹேபர்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் பார்த்தோம் அப்படின்னா 1902 த ஜெர்மன் பாட்னிஸ்ட். ரைட்டா? இவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரொப்போஸ்டு த கான்செப்ட் ஆஃப் டோட்டிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ சிங்கிள் செல் என்னாகும், இட் கேன் அபிலிட்டி டு க்ரோ நியூ என்டையர் பிளான்ட். ரைட்டா? ஒரு புதிய முழு தாவரமாக வளர்கிறதுக்கான அந்த அபிலிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டோட்டிபொட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ த ஃபஸ்ட் பர்சன் டு கல்ச்சர் பிளான்ட் செல்ஸ் and artificial conditions using the mesophyll cells of Lamium purpureum. இப்போ இந்த Lamium purpureum அப்படிங்கிற இந்த பிளான்ட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்த லீஃபில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸ். இப்போ மீசோஃபில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேலிசேட் பேரன்கைமா அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்ஸை பிரித்து அதை கல்ச்சர் மீடியத்தில் வளர்த்தினார். ரைட்டா? அதனால் இவர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா he is regarded as the father of tissue culture அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். இதில் பேசிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் அண்டு ரீடிஃப்ரென்ஷியேஷன். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், பேசிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டிபொட்டன்சி. இந்த டோட்டிபொட்டன்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the property of live plant cells that they have the genetic potential when cultured in nutrient medium to give rise to a complete individual plant. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டோட்டிபொட்டன்சி. அதாவது ஒரு லைவ் பிளான்ட் செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா they have the genetic potential. ஸோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய genetic potential when cultured in nutrient medium, அந்த செல்லை நம்ம கல்ச்சர் மீடியத்தில் வளர்க்கும்போது to give rise to a complete individual plant, ஒரு முழுமையான தாவரமாக வளரக்கூடிய அந்த அபிலிட்டி. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டோட்டிபொட்டன்சி. டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the process of biochemical and structural changes by which cells become specialized in form and function. ஸோ இப்போ இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா redifferentiation, the further differentiation of already differentiated cell into another type of cell. ஸோ அப்போ another type of cells அப்படின்னா இங்கே structural changes, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் when the component cells of callus have the ability to form a whole plant in a nutrient medium, the phenomenon is called redifferentiation. அதாவது நம்ம இப்போ செல் மீடியத்தில் வளர்க்கக்கூடிய அந்த செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலஸாக உருமாறி இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆன அந்த செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலஸ்லேருந்து ஷூட்டு அல்லனா ரூட் ஃபார்மேஷன் நடக்குது, அல்லனா எம்ப்ரியோ ஃபார்மேஷன் நடக்குதுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது டிஃப்ரென்ஷியேட் இல்லாமல் போகிறது. த ஃபினாமினன் ஆஃப் த ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் டு த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் இஸ் கால்டு டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய செல் வந்து ஃபஸ்ட்டு செல் வால் ஃபார்மேஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு செல் அப்படிங்கிறது 2 செல்லாக பிரியும், செல் டிவிஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ இந்த மல்டிபிள் செல் டிவிஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து இதில் டிவைசபிள் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா மாறும்னா த குரூப் ஆஃப் செல்ஸாக மாறும், ரைட்டா? ஸோ அப்போ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ், அதை தான் நம்ம கேலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கேலஸாக மாறக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லும். These two phenomena of redifferentiation and dedifferentiation are the inherent capacities of living plant cells or tissue. This is described as totipotency. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிடிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் in vitro aseptic growth of any plant part on a tissue culture medium. This technology is based on 3 fundamental principles. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது யூஸ்டு டு டெஸ்கிரைப் த இன்விட்ரோ அண்ட் ஏசெப்டிக் க்ரோத் ஆஃப் எனி பிளான்ட் பார்ட்டு. ஸோ அப்போ ஒரு பிளான்ட் பார்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிளான்ட் பார்ட்டை நம்ம இன்விட்ரோ கல்ச்சராகவோ அல்லது ஏசெப்டிக் கண்டிஷன்ஸில் நம்ம வளர்க்கும்போது ஸோ அது வந்து ஒரு முழு பிளான்ட்டாக வளருது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கல்ச்சர் மீடியத்தில். திஸ் டெக்னாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் 3 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். என்னென்ன அப்படின்னா the plant part or explant must be selected and isolated from the rest of the plant body. ஸோ அப்போ நம்ம எந்த பிளான்ட் பார்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், அந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணுறோம். The explant must be maintained in controlled physically and chemically defined conditions. ஸோ அப்போ ஃபிசிக்கலி அப்படிங்கிறது போது என்வரான்மெண்டல் கண்டிஷனு, கெமிக்கலி அப்படிங்கிற போது நியூட்ரியன்ட் மீடியம் கண்டிஷன், ரைட்டா? ஸோ அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா the explant must be maintained in controlled கண்டிஷன்ஸில் நம்ம வச்சுருக்கோம், ரைட்டா? தென் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிடிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஃபாலோயிங் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் கட்டாயம் இருக்கணும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் ஃபெசிலிட்டி ஃபார் கிளாஸ்வேர் அண்ட் அவன்ஸ் ஆர் ட்ரையிங் கிளாஸ்வேர்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் ஃபெசிலிட்டி ஃபார் கிளாஸ்வேர்ஸ். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெட்ரி டிஷஸ், டெஸ்ட் டியூபு, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, ஜார்ஸ், மெஷரிங் ஜார்ஸு, பிப்பெட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கழுவுறதுக்கு நமக்கு ஒரு டேப் வாட்டர் சிஸ்டம் இருக்கணும், அதாவது ஸ்டெரைல் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன்ஸ் ஃபார் ட்ரையிங் கிளாஸ்வேர். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த கிளாஸ்வேர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா காய வைக்கிறதுக்கு நமக்கு அவன்ஸ் வேணும், ரைட்டா? மைக்ரோ அவன்ஸ் வேணும். அடுத்தது மீடியம் ப்ரிப்ரேஷன் ரூம் வித் ஆட்டோக்ளேவ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அண்ட் பிஹெச் மீட்டர். ஸோ இப்போ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். எது மீடியா ப்ரிப்ரேஷன் ரூம் தனியாக மீடியம் ரெடி பண்ணுறதுக்கும், அண்டு ரூம் வித் ஆட்டோக்ளேவ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோக்ளேவு, எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அண்ட் பிஹெச் மீட்டர். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைன்யூட் அளவில் நம்ம நியூட்ரியன்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அது அண்டு பிஹெச் மீட்டர். ஸோ இது நமக்கு வேணும்.
The transfer area sterile room with a laminar airflow bench and a positive pressure ventilation unit called high efficiency particulate air HEPA filter to maintain aseptic condition. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஸ்டெரைல் ரூம் வந்து தேவைப்படும் வித் ஏர் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் ரைட்டா. தென் இதில் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் இது இருக்கணும். இந்த வென்டிலேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா யூனிட் கால்ட் ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர். ஸோ ஹெப்பா அப்படிங்கிறது தேவை டு ஃபில்டர் த மெயின்டைன் ஏசெப்டிக் கண்டிஷன். ஸோ இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு அந்த ஹெப்பா தேவைப்படும். இது வந்து பார்த்தோம்னா ஏசெப்டிக் கண்டிஷனாக அந்த ரூமை வச்சுக்கிறதுக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கல்ச்சர் ஃபெசிலிட்டி. ஸோ இப்போ கல்ச்சர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது க்ரோயிங் த எக்ஸ்பிளான்ட் இனாக்குலேட்டட் இன்டு கல்ச்சர் டியூப்ஸ் அட் 22 to 28 degrees Celsius with the illumination of light 2400 lux units with a photo period of 8 to 16 hours and a relative humidity about 60%. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சர் ஃபெசிலிட்டி இருக்கணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மீடியம் அது எந்த ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கணும், லேப் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனுடைய கல்ச்சர் டியூப்ஸ்லாம் வந்து இனாக்குலேட் பண்ணியிருக்கணும். அண்டு 22 to 28 degrees Celsiusல லைட் இன்டென்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2400 லக்ஸ் யூனிட்ஸில் இருக்கணும். அண்டு லைட் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 to 16 hours வந்து லைட் பீரியடில் இருக்கணும். மிச்ச ரெஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்க் பீரியட்ஸில் இருக்கணும். ஹியூமிடிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாய்ஸ்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 60% இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதில் கல்ச்சர் ஃபெசிலிட்டிஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக் இன்வால்வ் இன் பிடிசி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன். ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படின்னா சுத்தம் பண்ணுறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எலிமினேட் த மைக்ரோப்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பிளான்ட்டு, அப்புறம் இனாக்குலேஷன் டியூப்ஸு, பெட்ரி டிஷஸ், டெஸ்ட் டியூப்ஸு, கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எக்ஸட்ராஸு அண்டு த கல்ச்சர் மீடியம். ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும். So sterilization is the technique employed to get rid of the microbes such as bacteria and fungi in the culture medium, vessels and explants. So இப்போ இதில் வந்து மாற்றுறது ரைட்டா. தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டூரிங் இன்விட்ரோ டிஷ்யூ கல்ச்சர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்டல் கண்டிஷன் should be followed. என்னென்ன பண்ணணும், ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர், ஃபோர்செப்ஸ், ஸ்கால்ப்ஸு and all accessories in wet steam sterilization by autoclaving at 15 psi ப்ரெஷரில் இருக்கணும். அண்ட் 121 degree Celsius for 15 to 30 minutes or dipping in 70% ethanol followed by flaming and cooling. ஸோ இப்போ இதில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட். ஏசெப்டிக் அப்படின்னா வித்தவுட் த மைக்ரோப்ஸ், அதை தான் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏசெப்டிக் என்வரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ்வேர்ஸு, ஃபோர்செப்ஸு, ஸ்கால்பல்ஸு அண்டு ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெட் ஸ்ட்ரீம் ஸ்டெரிலைசேஷன் பை ஆட்டோக்ளேவிங். ஸோ இப்போ நீராவியில் அது ஸ்டெரிலைஸ் பண்ணணும். நம்ம குக்கருக்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஹீட் இருக்கும், 121 degree Celsius இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரியான மாடல் தான் என்னது, ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 psi இருக்கணும் ரைட்டா. தென் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிளான்ட்டை 15 to 30 நிமிஷம் வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா டிப்பிங் இன்ட்டு 70% எத்தனால் ரைட்டா, 70% எத்தனாலில் வச்சுருக்கணும். அண்ட் ஃபாலோடு பை ஃப்ளேமிங் அண்ட் கூலிங். ஸோ இப்போ 70% எத்தனாலில் வச்சதுக்கப்புறம் தொடர்ந்து அதை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணணும். அடுத்து உடனே அதை கூல் பண்ணுறோம். ஸோ இப்போ இதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் க்ரோத் வந்து முழுமையாக தடுக்கப்படும். அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளோர் அண்ட் வால்ஸ் ஆர் வாஷ்டு ஃபர்ஸ்ட் வித் டிடர்ஜென்ட் அண்ட் தென் வித் 2% சோடியம் ஹைப்போக்ளோரைட் அண்ட் 95% எத்தனால். ஸோ இப்போ அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸையும் வால்ஸையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோப் போட்டு நல்லா கழுவணும் இல்லையா, டிடர்ஜென்ட் மூலமாக கழுவணும் வித் சோடியம் 2% சோடியம் ஹைப்போக்ளோரைடு ஆர் 95% எத்தனால் மூலமாக. The cabinet of airflow is sterilized by clearing the work surface with 95% ethanol and then exposed of UV radiation for 15 minutes. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா the cabinet of laminar airflow chamber. இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிளியராக வச்சுருக்கணும் அப்படின்னா 95% எத்தனால் போட்டு வாஷ் பண்ணியிருக்கணும். அண்டு அந்த ரூமில் வந்து பார்த்தோன்னா யூவி லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும், அல்ட்ரா வயலட் லைட்டு. ஸோ இப்போ இந்த லைட்டில் ஒரு 15 minutes அந்த ரூமில் லைட் எரியணும். ஸோ அப்போ அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய இன்செக்ட் லார்வேஸ், பாக்டீரியல், ஃபங்கல் க்ரோத்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். அடுத்து ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ட் மீடியா. ஸோ நம்ம வளர்க்கக்கூடிய நியூட்ரியன்ட் மீடியத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெரிலைஸ் பண்ணணும். கல்ச்சர் மீடியா ஆர் டிஸ்பென்ஸ்டு இன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் plugged with non-absorbent cotton or sealed with plastic closures and then sterilized using autoclave.
at 15 psi. 15 psi under 121 degrees Celsius for 15 to 30 minutes. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா கல்ச்சர் மீடியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பென்ஸ்டு இன் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வைக்கணும். அப்போ அதுக்கு வந்து ப்ளக்டு வித் நான் அப்சார்பண்ட் காட்டன். ஸோ அப்போ அது அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோ அல்லது பெட்ரிக் பிளேட்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the plant extract vitamins, amino acids and hormones are sterilized by passing through millipore filter with a 0.2 millimeter pore diameter and then added to sterilized culture medium inside laminar airflow chamber under sterile condition. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா the plant extract, vitamins, amino acids, hormones இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஃபில்டர்னு சொல்லுவோம். அதாவது 0.2 மில்லிமீட்டர் போர் இருக்கக்கூடிய டயமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணி தான் அதை நம்ம மீடியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். ஸோ நம்ம எடுக்க கல்ச்சர் மீடியத்தில் வளர்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். The plant materials to be used for tissue culture should be surface sterilized by first exposing the material is running tap water and then treating it in surface sterilization agents like 0.1% mercury chloride, 70% ethanol under aseptic condition inside the laminar airflow chamber. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணணும், சர்ஃபேஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரீட்டிங் இட் வித்னா surface sterilization agent like 0.1% mercury chloride. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்டிசைடு. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 70% எத்தனால். இதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே எங்கே நடக்கணும் அப்படின்னா அண்டர் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில், அந்த சேம்பரில் தான் நடக்கணும். அடுத்து மீடியா ப்ரிப்ரேஷன் அப்படின்னா நம்ம கல்ச்சர் மீடியத்தை வளர்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ அதை தான் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம், நியூட்ரியன்ட் மீடியம். அந்த எக்ஸ்பிளான்ட்டை நம்ம எதில் வச்சு வளர்க்குறோமோ அந்த எக்ஸ்பிளான்ட்டுக்கு எங்கேருந்து நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குதோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நியூட்ரியன்ட் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா the success of tissue culture lies in the composition of the growth medium, plant growth regulators and culture conditions such as temperature, pH, light and humidity. ஸோ இப்போ ஒரு கல்ச்சர் மீடியம், அதாவது ஒரு டிஷ்யூ கல்ச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னா ஸோ அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் க்ரோத் மீடியம். அந்த க்ரோத் மீடியத்தில் நம்ம என்ன காம்போசிஷன் கொடுத்துருந்தோம், என்னென்ன நியூட்ரியன்ட் மீடியம் கொடுத்துருந்தோம், அடுத்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தோம், கல்ச்சர் கண்டிஷன்ஸு, அந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர், pH, லைட் அண்டு ஹியூமிடிட்டி இதெல்லாம் பொறுத்தது தான். ஸோ நோ சிங்கிள் மீடியம் இஸ் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் ஆப்டிமம் க்ரோத் ஃபார் ஆல் பிளான்ட் டிஷ்யூஸ். ஸோ அப்போ ஒரே ஒரு மீடியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்டினுடைய க்ரோத்துக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ட்டையும் நம்மளால் கொடுத்துட முடியாது. ஸோ சூட்டபிள் நியூட்ரியன்ட் மீடியம் ஆஸ் பர் த பிரின்சிபல் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் யூஸ்டு. ஸோ அப்போ நம்ம சூட்டபிள் நியூட்ரியன்ட் மீடியத்தை அப்பப்போ என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அதனுடைய கல்ச்சர் மீடியத்தில் வளரக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் மீடியம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ் நியூட்ரியன்ட் மீடியம், அதாவது முராஷிக் அண்ட் ஸ்கூக் மீடியம். இட்ஸ் காமன்லி யூஸ்டு. இட் ஹேஸ் கார்பன் சோர்சஸ் வித் சூட்டபிள் விட்டமின்ஸ் அண்டு ஹார்மோன்ஸ் இதில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த மீடியா ஃபார்முலேஷன்ஸ் அவைலபிள் ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அதர் தென் எம்எஸ் ஆர் B5 மீடியம், கேம்பார்க் மீடியம், ஒயிட் மீடியம், நிச் மீடியம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு மீடியம்ஸ். அதாவது இதில் இருக்கக்கூடிய காம்போசிஷனுங்கிறது வெவ்வேறையாக இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ பெட்ரிடிஸில் வைக்கும்போது எம்எஸ் மீடியத்தில் வைப்போம். அது கொஞ்சம் வளர்ந்து எக்ஸ்பிளான்ட்டை கொடுக்கும்போது அதை டெஸ்ட் டியூபுக்கு மாற்றும்போது அந்த இடத்துல வேறு ஒரு மீடியம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹார்டனிங் போவேல அங்கே ஒரு வேறு மீடியம் கொடுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம்ஸ். ரைட்டா? A medium may be solid or semi-solid or liquid. ஸோ அப்போ மீடியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 3 டைப்ஸில் இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிடாக இருக்கலாம், இல்லை செமி சாலிட் ஜெல்லி லைக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா எப்படி இருக்கலாம், வாட்டரியாக இருக்கலாம், இல்லைனா லிக்யூடாக இருக்கலாம். ரைட்டா? ஃபார் சாலிடிஃபிகேஷன் ஜெல்லிங் ஏஜென்ட் சச் as agar is added. ஸோ அப்போ ஒரு லிக்விட் மீடியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை சாலிடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகார் மீடியத்தை அகார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகரோஸ் ஜெல் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ஸோ அதை உண்டாகக்கூடியது தான். ஸோ அகாரை நம்ம சேர்க்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் கண்டிஷன், அதனுடைய pH எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அந்த pH மீடியம் இஸ் நார்மலி அட்ஜஸ்டட் பிட்வீன் 5.6 to 6.
ஃபார் த பெஸ்ட்டு ரிசல்ட். ஸோ அப்போ 5.6லேருந்து 6 தான் pH ரிசல்ட் கொடுக்கணும். அடுத்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா த கல்ச்சர் ஷுட் பி இன்குபேட்டட் நார்மலி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் 25 டிகிரி +or- 2 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸில் +or- 2 டிகிரி அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 டிகிரி முன்ன பின்ன இருக்கலாம், 23 இருக்கலாம், அல்லது 27 கூட இருக்கலாம். ஸோ ஆப்டிமம் வந்து 25, ரைட்டா. அடுத்து ஹியூமிடிட்டி அப்படிங்கும்போது த கல்ச்சர் அகேஸ் 50 to 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் 16 hours ஆஃப் ஃபோட்டோ பீரியட் பை த illumination of cool white fluorescent tubes of approximately 1000 lux யூனிட்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமிடிட்டி அண்ட் லைட் இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹியூமிடிட்டி 50 to 60%, லைட் இன்டென்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 hours வந்து ஃபோட்டோ பீரியட் இருக்கணும், அதாவது வெளிச்சத்தில் இருக்கணும், லைட்டில் இருக்கணும். அந்த லைட்னுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1000 லக்ஸ் யூனிட்ஸில் இருக்கணும், ரைட்டா. ஸோ அப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரேஷன். ஸோ காற்று எவ்வளோ இருக்கணும். ஏரேஷன் டு த கல்ச்சர் கேன் பி ப்ரொவைடட் பை ஷேக்கிங் த ஃப்ளாஸ்க் ஆர் டியூப்ஸ் ஆஃப் லிக்விட் கல்ச்சர் ஆன் ஆட்டோமேட்டிக் ஷேக்கர் ஆர் ஏரேஷன் ஆஃப் மீடியம் பை பாசிங் வித் ஃபில்டர் ஸ்டெரிலைஸ்ட் ஏர். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் தான் வச்சுருப்போம். அங்கே அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று அப்படிங்கிறது ஃபில்ட்ரேட்டாக தான் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த மீடியம் வந்து நம்ம ஷேக்கர், அதாவது ஆட்டோமேட்டிக் ஷேக்கர் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஷேக்கர் மூலமாக நமக்கு அந்த மீடியத்துக்கு தேவையான ஏரேஷன்ஸ் வந்து அந்த மீடியத்திலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளான்ட்டுக்கு கிடைக்கும், ரைட்டா. அடுத்து இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் உருவாகுதல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பக்கத்தில் மஞ்சள் கலராக இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கேலஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சின்ன பீஸ் ஆஃப் டிஷ்யூஸ்லேருந்து நிறைய டிவைசபிள் செல்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் கேலஸ். ஸோ explant of 1 to 2 cm sterile segment selected from a leaf, stem, tuber or root is inoculated in the MS nutrient medium, supplemented with axins and incubated at 25 degrees Celsius ±2 degrees Celsius in an alternate light and dark period of 12 hours to induce cell division, and soon the upper surface of the explant develops into கேலஸ். ஸோ இப்போ இந்த இனாக்குலேட் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டினுடைய பார்ட் இருக்குல்ல, எக்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், அண்ட் அதர் எனி பார்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிளான்ட்டை நம்ம எங்கே வைக்கிறோம், எம்எஸ் நியூட்ரியன்ட் மீடியத்தில் வைக்கிறோம், முராஷிக் அண்ட் ஸ்கூக் மீடியத்தில் தான் வைக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ஆக்சின் ஆட் பண்ணுறோம். ஆக்சின்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ growth ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வித் இன்டியூஸ் த லாங்கிடியூடினல் growth ஆஃப் த பிளான்ட், ரைட்டா. ஸோ அப்போ அதில் வந்து செல் டிவிஷனும் நடக்கும் ப்ளஸ் growth இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆக்சின் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்குபேஷன் எவ்வளோ இருக்குன்னா 25 டிகிரி செல்சியஸ் ±2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அண்டு லைட் இன்டென்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்க் லைட் அண்ட் டார்க் பீரியட் வந்து 12 hours இன் ஆல்டர்னேட் மேனரில் இருக்கணும், 12 to 12 இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் எக்ஸ்பிளான்ட் டெவலப்ஸ் இன்டு கேலஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சன்ஸ் தான் எதை இன்டியூஸ் பண்ணும், அந்த செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணும், ரைட்டா. ஸோ கேலஸ் இஸ் எ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு growth ஆஃப் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் இன் இன்விட்ரோ கல்ச்சர் மீடியம். ஸோ இப்போ இன்விட்ரோ கல்ச்சர் மீடியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் இருப்பாங்க, ரைட்டா. ஸோ டிவைசபிள் செல்ஸ். ஸோ அப்போ அந்த செல்ஸுக்கு பேர் தான் என்னென்னு பேர், கேலஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ரியோஜெனிசிஸ். கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எம்ப்ரியோக்கு பேர் சொமோக்ளோனல் எம்ப்ரியோ ஆர் சொமேட்டிக் எம்ப்ரியோ அப்படின்னு பேர். ஸோ த கேலஸ் செல்ஸ் அண்டர்கோஸ் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் சொமேட்டிக் எம்ப்ரியோஸ் known as embryioids. The embryioids are subcultured to produce plantlets. ஸோ இந்த எம்ப்ரியாய்ட்ஸ்லேருந்து தான் என்ன வரும், நமக்கு பிளான்ட்லெட்ஸ் உருவாகும், ரைட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லேப்லேயே வளர்ந்துட்டு இருந்த அந்த செடியை இப்போ நம்ம அடுத்து எங்கே பண்ணணும், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வரணும். அப்படி டைரெக்டாக நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வர முடியாது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு ஹார்டனிங் ரூமில் வைக்கணும். ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் ஹார்டனிங் சொல்லுவோம். The plantlets developed in vitro require a hardening period and so are transferred to greenhouse or hardening chamber and then to normal environmental conditions. ஸோ இப்போ க்ரீன் ஹவுஸில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஹார்டனிங் சேம்பர்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கு கொண்டுட்டு வரணும். ஸோ ஹார்டனிங் இஸ் த கிராஜுவல் எக்ஸ்போஷர் ஆஃப் இன்விட்ரோ டெவலப்டு பிளான்ட்லெட்ஸ் இன் ஹியூமிட் சேம்பர்ஸ் இன் டிஃப்யூஸ்டு லைட் ஃபார் அக்ளிமடைசேஷன் ஸோ அஸ் டு எனபிள் them to grow under normal field conditions. ஸோ இப்போ ஹார்டனிங் அப்படிங்கிறது கிராஜுவல் எக்ஸ்போஷர் ஆஃப் இன்விட்ரோ டெவலப்டு பிளான்ட்லெட்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்விட்ரோ பிளான்ட்டாக வளர்த்த அந்த செடியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிராஜுவல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கொண்டுட்டு போகிறோம், நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு கொண்டு போகிறோம் த்ரூ த
greenhouse or chambers like hardening chambers, right? Then அடுத்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் டைப் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ் அதர் plant tissue culture or types are organ culture, meristem culture, protoplast culture, cell suspension culture. ஸோ அப்படின்னு 4 வகையான கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கன் கல்ச்சர். ஸோ அப்போ ஆர்கன் கல்ச்சர் அப்படிங்கிறது த கல்ச்சர் ஆஃப் எம்ப்ரியோஸ், ஆந்தர்ஸ், ஓவரிஸ், ரூட்ஸ், ஷூட்ஸ் ஆர் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆன் கல்ச்சர் மீடியா. ஸோ அப்போ நம்ம கல்ச்சர் பண்ணுறதுக்கு நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா பிளான்ட்டினுடைய எனி ஆர்கன்ஸ், அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்கன் கல்ச்சருக்கு எடுத்துக்கிறோம். மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படிங்கிறது கல்ச்சர் ஆஃப் எனி பிளான்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆன் கல்ச்சர் மீடியா. இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது, இப்போ மெரிஸ்டம் செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மெரிஸ்டம் அப்படிங்கிறது தான் பிளான்ட்டினுடைய நுனி பகுதியில் இருக்கிறது, தண்டினுடைய நுனியிலையோ அல்லது ரூட்டினுடைய டிப்லேயோ இருக்கக்கூடியது தான் மெரிஸ்டம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் மெரிஸ்டம் கல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். புரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல்ஸ் வித்தவுட் ஏ செல் வால் பட் பவுண்ட் பை அ செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இப்போ புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்ன, வித்தவுட் செல் வால். ஒரு பிளான்ட் செல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் வால் மட்டும் இருக்காது, ஆனால் என்ன இருக்கும், த செல் ஆர்கனல்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை அ செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். அதை தான் நம்ம புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். யூசிங் புரோட்டோபிளாஸ்ட் இட் இஸ் பாசிபிள் டு ரீஜெனரேட் whole plants from single cells and also develop somatic hybrids. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செல்லேருந்து நம்ம ஹோல் பிளான்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், வளர வைக்க முடியும், அண்டு somatic hybrids உருவாக்க முடியும். The steps involved in protoplast cultures are isolation of protoplast. ஸோ இப்போ ஐசோலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா small bits of plant tissue like leaf tissue are used for isolation of protoplast. இப்போ ஐசோலேஷன் ஆஃப் protoplast நம்ம எந்த எடுத்துக்கிறோம் அப்படின்னா லீஃப் தான் பொதுவாக எடுத்துக்குவோம், ஏன்னா அதுலேருந்து தான் செல்லை நம்ம ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும். The leaf tissue is immersed in 0.5% mesozyme and 2% Onotsuka cellulase enzymes and dissolved in 30% sorbitol or mannitol at pH 5.4. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லீஃப் டிஷ்யூவை நம்ம மேசரோசைம் 0.5% மேசரோசைமில் வைக்கிறோம் அண்டு 2% ஒனசோக்கா செல்லுலேஸ் என்சைம்லையும் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம் 30% சார்பிட்டால் ஒரு மேனிட்டாலில் கரைக்கணும், ரைட்டா. அதனுடைய அந்த மேசரோசைமேட்டிக் அந்த என்சைம்னுடைய அந்த சொல்யூஷன் எவ்வளோ இருக்கணும் pH அப்படின்னா 5.4 இருக்கணும். It is then incubated overnight at 25 degree Celsius. ஸோ அப்போ 25 degree Celsiusல இன்குபேட் ஓவர் ஃபுல் நைட்டில் வச்சுருக்கணும். ஆஃப்டர் ஏ ஜென்டில் டீசிங் ஆஃப் செல்ஸ். ஸோ அப்போ லேசாக அந்த செல்களை அந்த மேலே இருக்கக்கூடிய டிஷ்யூவை உடைக்கிறது மூலமாக protoplast are obtained and these are then transferred to 20% sucrose solution to retain their viability. ஸோ இப்போ உடஞ்சி வரக்கூடிய அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன இல்லை, சாப்பாடு எதுவும் இல்லை இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணல, ஸோ எனர்ஜி குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதனுடைய உயிர்ப்பு தன்மைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை சுக்ரோஸ் சொல்யூஷன் 20% சுக்ரோஸ் சொல்யூஷன்ஸில் முக்கிய எடுக்கிறோம். ஸோ அப்போ அதனால் அது திருப்பி இட் ரீகெயின் த எனர்ஜி. They are then centrifuged to get pure protoplast as different from debris of cell walls. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து சென்ட்ரிஃபியூஜுக்கு பயன்படுத்துகிறோம். சென்ட்ரிஃபியூஜ் மூலமாக நமக்கு அந்த பியூர் புரோட்டோபிளாஸ்ட் எல்லாமே எங்கே கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் செடிமெண்ட்டாக கீழே டெஸ்ட் டியூபுக்கு கீழே கிடைக்கும். ஸோ ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் டன் த்ரூ த யூஸ் ஆஃப் சூட்டபிள் ஃபியூசஜன். இப்போ ஃபியூசஜன் அப்படிங்கிறவங்க 2 புரோட்டோபிளாஸ்ட்டையும் ஒட்ட வைக்கக்கூடிய அல்லது கலக்க வைக்கக்கூடிய மிக்ஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டை தான் ஃபியூசஜன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நார்மலி PEG, தட் இஸ் பாலிஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபியூசஜன்னா. The isolated protoplast are incubated in 25 to 30% concentration of PEG with the calcium ions, and the protoplast shows agglutination, the formation of clumps of cells and diffusion. ஸோ இப்போ clumps of cells அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே அக்ளூட்டேஷன் அந்த பிஇஜியும் கேட்டயன்ஸ் அந்த கால்சியம் அயன்ஸும் வந்து பார்த்தோன்னா புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து அக்ளூட்டினேஷன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ அதன் மூலமாக அந்த புரோட்டோபிளாஸ்ட் என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகி உள்ளே என்ன ஆகும், அழகாக ஃபியூசன் ஆகிடும், ரைட்டா. தென் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஸோ இப்போ எப்படி கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ் லிக்விட் மீடியத்தில் இஸ் யூஸ்டு வித் சம் மாடிஃபிகேஷன்ஸ் இன் ட்ராப்லெட் பிளான்டிங் ஆர் மைக்ரோ ட்ராப் அரே டெக்னிக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த எம்எஸ் மீடியத்தையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். வேறு சில என்சைம்ஸு வேறு சில நியூட்ரியன்ஸை நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் ஏற்படுத்துகிறோம். அண்ட் த புரோட்டோபிளாஸ்ட் வியபிலிட்டி இஸ் டெஸ்டட் வித் ஃப்ளோரசன் டயாசிட்டேட்
பிஃபோர் த கல்ச்சர். ஸோ இப்போ ஃப்ளோரசின் டயாசிட்டேட் அப்படிங்கிறதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி புரோட்டோபிளாஸ்டுடைய வியபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து கல்ச்சர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ்லாம் என்ன இருக்கணும், சைட்டோபிளாசம் செல் ஆர்கனல்ஸ்லாம் வியபிளாக இருக்கணும். ஸோ வியபிளாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த செல் என்ன ஆகும், கல்ச்சர்ட் ஆகும். இல்லைன்னா கல்ச்சர்ட் ஆகாது. The cultures are incubated in continuous light 1000 to 2000 lux unit and 25 degrees Celsius. ஸோ அப்போ இந்த கல்ச்சர் வந்து பார்த்தோம்னா இன்குபேட் பீரியட் அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி 1000 to 2000 லக்ஸ் யூனிட்டில் இருக்கணும். அண்டு டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா 25 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். இந்த செல் வால் ஃபார்மேஷன் அக்கர்ஸ் வித் இந்த 24 to 48 hours and the first division of new cells occurs between 2 to 7 days of culture. ஸோ அப்போ இந்த மாதிரி இதில் இன்குபேஷன்ஸில் இருக்கும்போது 24 to 48 ஹவர்ஸுக்குள்ளார அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை சுற்றி என்ன வளரும், செல் வால் ஃபார்மேஷன் நடக்கும். அடுத்து 2 to 7 டேஸில் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் அதில் நடந்துடும். ரைட்டா. அடுத்தது செலெக்ஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைப்ரிட். ஸோ இப்போ சொமேட்டிக் ஹைப்ரிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இஸ் கால்டு சைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் செல்ஸுடைய அந்த வித்தவுட் நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் செல்ஸினுடைய நியூக்ளியஸ் இல்லாமல் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் நடந்துருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு பேர் சைப்ரிட் அப்படின்னு பேர். அதாவது நம்ம பொதுவாக ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு வெவ்வேறு பிளான்ட்டுக்கு இடையில் நடந்துச்சுன்னா அதை ஹைப்ரிட்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு வெவ்வேறு புரோட்டோபிளாஸ்ட்டுக்கு இடையில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைப்ரிட். ஃபாலோயிங் திஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் டேக் பிளேஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு சொமேட்டிக் ஹைப்ரிடிசேஷன். அடுத்து நாலாவது டைப் வந்து பார்த்தோன்னா செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். த க்ரோயிங் ஆஃப் செல் இன்க்ளூடிங் த கல்ச்சர் ஆஃப் சிங்கிள் செல்ஸ் ஆர் ஸ்மால் aggregates of cells in vitro in liquid medium is known as cell suspension culture. The cell suspension is prepared by transferring a portion of callus to the liquid medium and agitated using rotary shaker instrument. The cells are separated from the callus tissue and used for cell suspension culture. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் இன்விட்ரோ லிக்விட் மீடியத்தில் வந்து வளர்க்குறது தான் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். த செல் சஸ்பென்ஷன் இஸ் ப்ரிப்பேர்டு பை ட்ரான்ஸ்ஃபரிங் எ போர்ஷன் ஆஃப் கேலஸ். கேலஸ்னுடைய ஒரு பகுதி எது, அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நடந்துச்சு இல்லையா, அதுலேருந்து ஒரு பகுதி தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த லிக்விட் மீடியத்தில் வைக்கிறோம். ஸோ அப்போ இந்த லிக்விட் மீடியத்தில் இருக்கும்போது செல் சஸ்பென்ஷன் கல்ச்சராக தான் வளரும் அது. And the agitated is a rotatory shaker instrument. The cells are separated from the callus tissue and used for cell suspension culture. So callus tissueலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஸை தனித்தனியாக ஐசோலேட் பண்ணி அந்த செல்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சஸ்பென்ஷன் கல்ச்சருக்கு எடுத்துக்கிறோம். ரைட்டா. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் லைக் ஆல்கலைட்ஸு, ஃப்ளாவனாய்ட்ஸு, டெர்பினாய்ட்ஸு, ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸு அண்ட் ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தே ஆர் நாட் யூஸ்டு இன் பிளான்ட் க்ரோத். ஸோ தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு இவைகள் பயன்படுவது கிடையாது. ரைட்டா. அப்போ ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ ஆக்சின்ஸ், சைட்டோகைனின், இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். அடுத்து விட்டமின்ஸு, மினரல்ஸு, என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தாவரத்தினுடைய மெட்டபாலிசத்தில் ஈடுபடும். ஆனால் இந்த ஆல்கலைட்ஸு, ஃப்ளாவனாய்ட்ஸு, டெர்பினாய்ட்ஸு இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் இன்வால்வ் இன் த பிளான்ட் க்ரோத். ரைட்டா. தென் secondary metabolites are chemical compounds that are not required by the plant for normal growth and development but are produced in the plant as byproducts of cell metabolism. For example, biosynthesis and isolation of indole alkaloids from Catharandus roseus plant cell culture. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க, பயோசிந்தசிஸ் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ். எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கேத்ராந்தஸ் ரோசியஸ், நித்திய கல்யாணி செடி தான் கேத்ராந்தஸ் ரோசியஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய பை ப்ராடக்டாக தான் இந்த ஆல்கலாய்ட் கிடைக்கிது. எது, இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ். The process of production of secondary metabolites can be scaled up and automated using bioreactors for commercial production. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய பயோரியாக்டர்ஸில் நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், கமர்ஷியலாக நிறைய அளவில், அதாவது அதிக அளவில் லார்ஜ் ஸ்கேலில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம உருவாக்க முடியும். Then many strategies such as biotransformation, elicitation and immobilization have been used to make cell suspension cultures more efficient in the production of secondary metabolites. Few examples of industrially important plant secondary metabolites are listed below the table. என்னென்ன அப்படின்னா டெகாக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டிஜிட்டலிஸ் பர்பூரியா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கார்டியாக் டானிக், இதயத்துக்கான
மருந்து பொருளாக இது வேலை செய்யுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கோடின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பப்பர் சாம்னிவரத்துலேருந்து எடுக்கிறோம். அனல்ஜெசிக்காக பயன்படுது. கேப்சசின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கேப்சிகமேனம் மிளகாயிலேருந்து எடுக்கிறோம். ரொமேட்டிக் பெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, வலி நிவாரணியாக இருக்குது. அண்டு வின்கிறிஸ்டின் அப்படிங்கிறது கேத்ராஸ் சோசியஸ் அதிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆன்டி கார்சினோஜெனிக், புற்றுநோய்க்கு எதிரான மருந்தாக இருக்குது. அண்டு குயினைன் சிட்கோனா அஃபிசினாலிஸ் ஆன்டி மலேரியல் ட்ரக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். மலேரியா காய்ச்சலுக்கான மருந்தாக இந்த குயினைன் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே. ஸோ ஃப்ரம் த எக்ஸ்பிளான்ஸ் பிளான்ஸ் கேன் பி ரீஜெனரேட்டட் பை சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் ஆர் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் நிறைய பேத்வேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளான்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மெரிஸ்டம் கல்ச்சர், ஷூட் டேபெக்ஸ், ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு, கேலஸ், இதிலிருந்து இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளான்ட்லேருந்து டைரெக்டாகவே என்ன வரலாம், டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் வரலாம். அதாவது எம்ப்ரியாய்ட்ஸ் பிளான்ட்லெட்டில் ஹார்டனிங் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீல்டு நடக்கலாம். இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் மூலமாகவும் ஷூட் இண்டக்ஷனோ அல்லது ரூட் இண்டக்ஷனோ நடந்து பிளான்ட்லெட்ஸு ஹார்டனிங் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீல்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் நோட்லேருந்து பார்த்தோன்னா மல்டிபிள் ஷூட் இண்டக்ஷன் நடந்து அதன் மூலமாக அங்கேருந்து என்ன நடக்கலாம், ரூட் இண்டக்ஷன், பிளான்ட்லெட்டு ஹார்டனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீல்டு நடக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா?